என் வருத்தம் யாவை. ஒரு காரியத்தை, அதாவது அந்த மனுஷனுடைய மனநலமை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சியான தருணங்களை எளிதில் மறந்து விடுவோம், வருத்தமான தருணங்களை ஈஸியா மறக்கவே மாட்டோம். வருத்தத்தை மறக்கணும்னா அது மறக்கும்படியான ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில நடக்கணும். சாதாரணமான ஒரு காரியம் நடந்தாலும் மறக்க முடியாது. அசாதாரணமான காரியம் நடந்தா மட்டும்தான் மறக்க முடியும். தகப்பன் வீட்டு அனைத்தையும் சொன்னா அப்பாவை மறந்துட்டேன், பிரதர்ஸை மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. தகப்பன் வீட்டாரால் அவனுக்கு கிடைத்த வேதனை, அவனுக்கு உண்டான காரியங்கள், அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கிரியை. இதுதான் தேவன் மகிமைப்படுத்தும் போது உண்டாகிற காரியம். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கிறது வரைக்கும் சில வருத்தங்கள் நம்மளால மறக்கவே முடியாது. ஆமே. வருத்தப்படாத சொல்லிடலாம், மறக்க முடியாது. மறக்கணும்னா அது மறக்கும்படியான ஒரு காரியம் நம்ம லைஃப்ல நடக்கணும். ஆமே. முந்தின காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில அந்த முந்தின காலம் எப்படிப்பட்டதா இருந்தது, இந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அதை ஒவ்வொன்றா நினைக்கணும். ஆமே. நினைச்சு இந்த வசனத்தை அதுக்கு மேல அப்ளை பண்ணணும். கர்த்தர் இதெல்லாம் மாற்ற போறார், இதெல்லாம் மாற்ற போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்.